வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி சும்மா சூப்பரான அருமையான க்ளோசிங் உங்களுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரண்டாக 1.64% ஏறி இருக்குது. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% நம்மளுக்கு ஏறி இருக்குங்க. ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு, நல்ல க்ளோசிங் இருந்துச்சு நமக்கு இன்றைக்கி. ஒரு அருமையான ஓப்பனிங் 22,500 ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு. க்ளோசிங் பார்த்திங்கன்னா 22,967 க்ளோஸ் ஆகி உங்களுக்கு. அதனால தெரியலைங்க இன்றைக்கி நமக்கு எல்லா கெயின் லிஸ்ட்லையும் பார்த்திங்கன்னா மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப்பில் எல்லா ரயில்வே செக்டர் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ரெட்ஸும் சரி ஸ்மால் கேப்பில், அதேமாரி மிட் கேப் எடுத்திங்க அப்படின்னா ரயில் விகாஸ் நிகாம் அதுவும் சேம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. லார்ஜ் கேப் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்குங்க. என்னென்ன ஒரு நல்ல ஆச்சரியம், ஏன்னா ரயில்வே செக்டர் எல்லாமே ஓரளவுக்கு போன மந்த்து ஓரளவுக்கு நல்ல ட்ராப்பில் இருந்துச்சு. வாங்குறதுக்கு சான்ஸ் நமக்கு கிடச்சிது. நம்ம நல்லா கெயின் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு 24% நல்ல லாபம் கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு. இது மற்ற அதர் ஸ்டாக்ஸ் என்னோட இதில் கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா 63%, 41% இருக்குது. என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம முடிச்சிட்ருக்கோம். பார்ப்போங்க, ஒரு 2-3 ஷேர்ஸ் நம்ம செல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாக்ஸ் இன்னொரு ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணலாம். மற்ற எந்த ஒரு பெட்டர் மூமெண்ட்டும் இன்றைக்கி இல்லைங்க நமக்கு. என்னோடய போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கோல்டு இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப லோ பர்ஃபார்மன்ஸ் தான். பட்டு மற்ற பேங்க் செக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ரெண்டா ஐஆர்எஃப்சியும் சரி, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 1% இருக்குது உங்களுக்கு. இது அதோட தாக்கத்தை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கும் ஓரளவுக்கு நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1-2 மந்த்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு. ஏன்னா அவங்களோட லாஸ்ட் இயரோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மோசமாக இருந்த காரணத்தினால அது கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு வீக்கில் ஒரு நல்ல பூம் கிடைக்குன்னு பார்க்கலாம். அவர் செபி அட்வைஸ் கிடையாதுங்க, நல்லா செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.